அவர்தான் நம்மளை வழி நடத்துகிறவர், அவர்தான் நம்மளை நடத்துகிறவர், அவர்தான் நம்மளை கொண்டு போகிறவர், அவர்தான் நம்மளை திருத்துகிறவர், அவர்தான் எல்லா காரியங்களும் நமக்குள் இருந்து நம்மளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நடப்பிக்கிறவர் ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போது ஆவியானவர் நமக்குள் இருந்து ஒரு சில காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? நாம் தேவனுடையவர்கள் என்பது. உங்களுக்கு சந்தேகமே வேணாம், நீங்கள் தேவனுடையவர்கள். தேவன் உங்களை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தின் வசனத்தை கேட்டு அது எப்போ நீங்கள் விசுவாசிச்சிங்களோ அப்போவே நீங்கள் அவருடையவர்கள் என்று அவர் முத்திரை போட்டு வச்சுட்டார் உங்களை. அதனால் ஒரு துளி டவுட்டு கூட உங்களுக்கு இருக்கவே கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடையவர்கள், நீங்கள்